மேலே ஆனால் ஏறி 2-3 செகண்ட் மட்டும் அப்படி செகண்ட்ஸ்க்கு நின்றுட்டு கீழே இறங்கிட்டேன். மேலே ஏறுவோன்னு தான் நினச்சேன். ஏறி அதில் நின்று பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா கோவில் கோபுரம் அழகாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அது கொஞ்சம் கூட நான் அதை வெயிட் பண்ணி அந்த மொமெண்ட்டை எடுக்கவே இல்லை பாருங்களேன். கோவில் கோபுரம் அழகாக தெரிஞ்சிச்சு. ஆனால் அதோட முடிச்சிட்டேன். அது எடுத்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு அபயாம்பிகைக்கு உள்ளே போவோம் அப்படி சொல்லிட்டு வந்தேன். மணியை பார்த்தீங்களா, 12 மணி அபயாம்பிகைக்கு நான் உள்ளே வரும்போது. கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் அங்கங்கே இருந்தாங்க. அந்த எல்லாம் பாருங்களேன், அந்த பூ வச்சு பின்னிட்டு இருந்தாங்கள்ல தரையில், எப்படி பட்டையாக ஃபுல்லும் எல்லாத்துக்கும் வச்சு அடைச்சி வச்சுருக்காங்க. அங்கங்கே தோரணம் மாதிரி தொங்க விட்டு வச்சுருந்தாங்க. அதான் 2:45 ஆச்சு நாங்கள் கோயிலேருந்து போகிறதுக்கு. இப்போ 12 மணியா, அடுத்து 2:45 2:30 மணி நேரம் என்ன பண்ணோன்னே தெரியல. அந்த மாதிரி போச்சு. கோயிலில் பாருங்களேன், அங்கங்கே 1-2 பேர், அங்கங்கே 1-2 பேர், அதெல்லாம் அழகாக இருந்தது. இதெல்லாம் விளக்கி பளபளன்னு விளக்கி வச்சுருக்காங்க. எப்படி வளர்க்குனாங்கன்னே தெரில. இதெல்லாம் நிறையா கறி அடிஞ்சு இருந்தது. விளக்கு ஏறி பொருத்தி. ஆனால் எப்படி அந்த மேலே உள்ளதுக்கெல்லாம் அப்படி பளபளன்னு தேய்ச்சி எடுத்துடுறாங்க. ரொம்ப கஷ்டம். ஆனால் தேய்ச்சி எடுத்து இந்த மாதிரி பளபளன்னு ஆக்குறதெல்லாம், இடையில கறியாக இல்லாமல். அதுவும் அந்த மயிலெல்லாம் செம்மையாக மின்னுச்சு. அப்புறம் அந்த ஆரம்ப அழகிகள்லாம் அவ்வளோ பலன்னு இருந்தது. பாலிஷ் போட்டிருப்பாங்களா இல்லைன்னா புதுசாக கொண்டு வந்து வைப்பாங்களான்னு தெரியல எனக்கு. அப்புறம் நான் சும்மா குருகுல் மாமா நின்னார், அவர்கிட்ட பேசிட்டு அப்படி சும்மா அபயாம்பி எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அபயாம்பியா அவ்வளோ அழகாக இருந்தாங்க அன்றைக்கி. எப்பயுமே சுவாமி வீதி உள்ள போயாச்சுன்னா நாங்கள் அதோட கிளம்பி அப்படியே வந்துடுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே போக மாட்டோம். சுவாமியே வெளில கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுவோம். ஆனால் அன்றைக்கி கும்பாபிஷேகம் நைட்டுங்கிறதுனால சரி, இப்போ தானே அந்த லைட்ஸ்லாம் ரசிக்க முடியும், ஃப்ளவர்ஸ்லாம் ரசிக்க முடியும் அப்படிங்கிறதுனால நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோயில்லையே பப்பரைக்கான உட்காந்து சுற்றிட்டு வந்தோம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் கதவுலாம் பாருங்களேன், அப்படியே ஒரு நல்ல பாலிஷ் கொடுத்த மாதிரி கதவுலாம் போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வச்சு செம்மையாக இருந்தது. உள்ளே சரி பார்க்கலான்னு பார்த்தேன். ரொம்ப நேரம் மாமா பேசிகிட்டே இருந்தார். அதனால் உள்ளே சரி அதுக்கப்புறம் தான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது வரைக்குமே பார்க்கல. அப்படியே இங்கேயும் சுற்றிட்டுருக்கேன்னா. ஆனால் அபயாம்பிகை செம்ம அலங்காரம், நல்ல அலங்காரம் தெளிவாகவே இருந்தது. மாமா அப்போ சொல்லிகிட்டு இருந்தாங்க, அந்த இதுலேருந்து ஒரு வாரத்தில் தான் வள்ளலார் கோயில் கும்பாபிஷேகமும். அதனால் அந்த கோயிலுக்கும் அப்போ தான் கும்பாபிஷேகம் அப்படின்னாங்க. அதுக்கும் நாங்கள் தான் பண்ணுறோம். பெரிய மாமாலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் தான் பண்ணுறோம் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். இவ்வளோ அலங்காரமாக இருக்காங்க பாருங்களேன். அப்படியே அழகி மடிசார் அழகி தான், மடிசார் அழகி.